வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தன்னோட உருவத்தை கேலி செய்தவர்களையே தன்னோட திறமையால் கைத்தட்ட வைத்த ஒரு மாபெரும் கலைஞனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் தான் இன்றைய தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நட்சத்திரம் யோகி பாபு அவர்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யோகி பாபு பிறந்தது ஒரு சாதாரண குடும்பத்தில். யோகி பாபு அவர்களோட அப்பா இந்திய இராணுவத்தில் வேலை பார்த்தவர். அதனால் யோகி பாபுவுக்கு இராணுவத்தில் சேரணுங்கிறது தான் பெரிய கனவாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஃபுட்பால் விளையாடுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் ரொம்பவே சூப்பராகவே விளையாடுவாராம். ஆனால் விதி அவருக்கு வேற ஒரு பாதையை வச்சுருந்தது. சினிமாவில் நுழையிறதுக்கு முன்னாடி யோகி பாபு ஒரு தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துருந்துருக்காரு. பல இடங்களில் வாய்ப்பு தேடி அலைஞ்சப்போ அவரோட உருவத்தையும் தலைமுடியையும் பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அந்த தலைமுடி தான் பின்னாடி அவருக்கு ஒரு அடையாளமாக மாறும்னு அப்போது யாருக்குமே நினச்சி பார்க்கல. விஜய் டிவியோட லொல்லு சபா மூலமாக தான் இவருக்கு முதல் வாய்ப்பும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் யோகி அப்படிங்கிற படத்தில் நடித்ததுனால இவருக்கு யோகி பாபுன்னு பேரும் வந்தது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சின்ன சின்ன ரோல்ஸில் நடித்தாலுமே யாம் இருக்க பயமேங்கிற படத்தில் தான் காமெடி இவரை பட்டி தொட்டி எங்கேயுமே பிரபலமாக்குச்சு. இன்றைக்கி அஜித், விஜய், ரஜினி என எல்லா பெரிய ஸ்டார்ஸ் கூடவும் யோகி பாபு அவர்கள் நடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தர்மபிரபு, மண்டேலா போன்ற படங்களில் ஹீரோவாகவும் நடித்து தன்னோட நடிப்பு திறமையை நிரூபிச்சிருப்பார். ஒரு காலத்தில் யார் இவரை ஒதுக்குனாங்களோ இன்றைக்கி அவரே ஒரு படத்தில் இருந்தால் தான் அந்த படம் ஓடுங்கிற நிலைமைக்கும் உயர்ந்திருக்காரு. திறமை இருந்தால் யாரையும் எப்பவும் ஒதுக்கி வைக்க முடியாது. அப்படிங்கிறதுக்கு யோகி பாபு அவர்கள் ஒரு சிறந்த உதாரணமாக நாம் சொல்லலாம். அவரோட இந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் இன்றைக்கி அவரை இந்த உயரத்தில் வச்சுருக்கு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு அவர்களோட எந்த படம் உங்களுக்கு பிடிக்குன்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.